அதிமுக பொதுக்குழுவில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள் குறித்து நாம் பார்க்கலாம். பெஞ்சல் புயலில் சரியாக செயல்படாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, அதிக வரி விதிப்பு உள்ளிட்டவற்றை கண்டித்து அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. டங்ஸ்டன் சுரங்கத்தை ஆரம்பத்திலேயே தடுக்க தவறிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு கண்டனம் தெரிவித்தும் பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுக்குழுவில் கண்டன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அதேபோல திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்க மத்திய அரசை வலியுறுத்தியும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு இயற்றும் சட்டங்களுக்கு ஹிந்தியில் பெயர் வைப்பதை தவிர்த்து ஆங்கிலத்தில் பெயர் வைக்க அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அதனுடைய வலியுறுத்தலை தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குடிமராமத்து திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்த தவறிய திமுக அரசு கண்டனம் தெரிவிப்பதாகவும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. கோதாவரி, காவிரி, பரம்பிக்குளம், ஆழியாறு, பாண்டியாறு, புன்னம்புழா திட்டங்களை தொடர தவறிய திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஃபார்முலா 4 கார் பந்தயம், பேனா நினைவு சின்னம் உள்ளிட்டவற்றுக்காக நிதியை வீணடிக்கும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதிமுக பொதுக்குழுவில் 16 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பல்வேறு திட்டங்களை சுட்டிக்காட்டி, பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் மத்திய அரசுக்கு வலியுறுத்தலாகவும் பல்வேறு தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நீட் தேர்வு ரத்து குறித்து நாடகமாடும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியாக உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூடியிருக்கிறது. இதில் 16 தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நீட் தேர்வு ரத்து குறித்து நாடகமாடும் திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பதாக அதிமுக பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கான நிதி பகிர்வினை பாரபட்சம் இல்லாமல் வழங்கிட மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசுக்கு அதிமுக பொதுக்குழுவில் கண்டன தீர்மானங்கள் கொண்டு வந்திருக்கிற அதே சூழலில் மத்திய அரசுக்கு வலியுறுத்தலை கொடுக்கும் விதமாக சில தீர்மானங்களும் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன.